கருவுற்று உருவாக போகிற இந்த திரைப்படம் எந்த நாளில் திரையரங்குகளில் வெளியானாலும் அந்த நாள் நல்ல நாளாக அமைந்து வெற்றி பெற்று அந்த படத்தில் பணியாற்றிய எல்லா நடிகர் நடிகைகள், இயக்குனர், தயாரித்த தயாரிப்பாளர் எல்லோரும் பெருவாழ்வு அடைந்து வெற்றி சிறக்க எங்களுடைய தனிப்பட்ட முறையிலே நாங்கள் வாழ்த்துகிறோம், இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். எல்லோரும் அடுத்த நிகழ்வுக்காக நாம் கடந்து செல்வோம். முதல் நிகழ்வாக நம்முடைய டைட்டில் லான்ச், நம்முடைய திரைப்படத்தின் பெயர் அறிமுகம் செய்யப்பட போகிறது. அதை அறிமுகம் செய்வதற்காக திரு அப்புக்குட்டி அவர்களை நாங்கள் மேடைக்கு அனுப்பிக்கிறோம். நடிகர் நமக்கு அன்பான திரு அப்புக்குட்டி அவர்களை நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம். நானே எதிர்பார்க்கல, நான் டைட்டிலை ஓப்பன் பண்ணுவேன்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டைரக்டருக்கும் ரமேஷ் சாருக்கும் தயாரிப்பாளருக்கும் எல்லாருக்கும் நான் இந்த படத்தில் நடிக்கிறேன். எனக்கும் வாழ்த்து நீங்கள் சொல்லிடுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு எடுத்தோடனே ஷாக். இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையணும், நல்லா வரணும், உங்களுடைய வாழ்த்துக்கள் வேணும். நன்றி, தேங்க்யூ. ஒரு சின்ன கவுண்ட் டவுனோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓப்பன் பண்ணிடலாங்களா? ஓகே ஓகே. 3, 2, 1 சொல்வேன். 1 அப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? 3, 2, 1. எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமாக நம்முடைய டைட்டில் லான்ச்சை இந்த இடத்திலே நாம் பதிவு செய்கிறோம். நம்முடைய திரைப்படத்தின் டைட்டில் ஹிட் அண்ட் கேமரா. ஹிட் அண்ட் கேமரா, ஜித்தன் ரமேஷின் ஹிட் அண்ட் கேமரா. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லாரும் மனமார பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். அப்புக்குட்டி சார், நன்றி சார். நன்றி 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 சார். தோரணமலை முருகன் கோவில் அறங்காவலர் திரு செண்பகராமன் அவர்கள் அங்கிருந்து நம்முடைய திரைப்படம் வெற்றி அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து பிரசாதத்தோடு வந்திருக்கிறார். அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. Good morning, everybody. I'm actually very happy here to be in front of all of you. Thank you, Arun sir. Thank you, Shamhu sir. Thank you, Jitan Ramesh sir, for giving me this opportunity. My mom once told me, dream big. Being an outsider, I never thought I would be able to do this and stand in front of all of you. I dreamed big, I worked hard, pushed myself every day, and here I am. One message that I would like to give everybody is, dream big, work hard, because if I can, you all can do. Biggest thank you to Arun sir for believing in me and giving me this opportunity. Thank you. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். ஒவ்வொரு படமும் வந்து பிரசாத் லேபில் பூஜை போடும்போதெல்லாம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடையும் மிகப்பெரிய ஒரு வேண்டுதலோடையும் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த படம் வந்து ஹிடன் கேமரா. ஜித்தன் சார் வந்து நேரடியாக நான் வந்து பார்த்து பழகினதில்லை, ஆனால் தெரியும். நிறைய மேட்ச்சில் கிரிக்கெட்லாம் விளையாடிருக்கோம், நட்சத்திர கிரிக்கெட்லாம் விளையாடிருக்கோம். அது இல்லாமல் வந்து ரொம்ப மிகச்சிறந்த மனிதர். ஆரம்பத்தில் இவர் விஜய் சொல்லும்போது கரெக்டாக சொன்னார் அவரை பற்றி. எளிமையாக ஒரு 4 வார்த்தையில் முடிச்சிட்டாரு, ஜித்தன் சார் யார் அப்படின்னு சொல்லுது. ரமேஷ் தான் அவர் பேர்னாலும் ஜித்தன் அப்படிங்கிற பேர் வந்தது காரணம் வின்சென்ட் சில்வா சார். அந்த படத்தோடைய இந்த படத்துக்கும் அந்த படம் தான் அவருக்கு வந்து மிகப்பெரிய அடையாளமாக மாறிச்சு. இந்த படம், இந்த 16வது படம், இன்று ஆரம்பிக்கிற இந்த படமும் ஒரு அடையாளம் மாற போகிறங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது. அதை சொல்லிடுறேன், அதை நீங்கள் எப்படின்னா எடுத்துக்கோங்க. ஜித்தன் அப்படிங்கிறது ஒரு ஹாலோமேன், அதாவது மறைவான ஒரு மனிதன் தான் தன்னுடைய ஆசைகளை வந்து வெளிப்படுத்திக்கிற மாதிரி. அந்த மறைஞ்சதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது அந்த கதை. ஹாலோ. ஹிடன் அப்படிங்கிறதும் ஒரு மறைவு தான். ஸோ ரெண்டுமே ஒரு பொருத்தி பார்த்தா அந்த படத்துக்கு பிறகு இவருக்கு இந்த படம் ஹிடன் கேமரா சடனாக ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் ஒரு வாழ்த்தலாம். அதாவது சினிமாவில் சமகாலத்தில் வந்து நடிக்க இன்னும் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதே வந்து ஒரு படத்தில் கஞ்சாக்கரப்பு சொல்லுவார், உங்களோடலாம் வாழ்கிறதே பெரிய சாதனை தான்டா அப்படின்ட்டு. அந்த மாதிரி சினிமாவில் இப்போ இருக்கிறதே பெரிய சாதனை அப்படி மாதிரி ஆகிப்போச்சு. அதாவது இது இந்த தொழில் மட்டும் என்னென்னா ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது ஒரு தொழிலுங்க. சாகிற வரைக்கும் நடிக்கலாம், 80-90 நடிக்கலாம், பிறந்த குழந்தையும் நடிக்கலாம்.
ஆனால் இதில் என்ன நடக்கும்னு சொன்னால், இப்போ லைம் லைட்டில் ஒருத்தங்க இருக்காங்களா இல்லையாங்கிறத வச்சு தான் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு பாருங்களேன். வேலையிலேருந்து நடிகர் அப்படின்லாம் கிடையாது, வாய்ப்பிலேருந்து நடிகர், வாய்ப்பிலேருந்து நடிகை. வாய்ப்பு இருந்தால் தான் சினிமா, இல்லைன்னா சினிமா கிடையாது. ஸோ இந்த மாதிரி மேடைகளில் நான் கேட்டுக்கிற ஒரு விஷயம், இயக்குனர் அருண்ராஜ் சார், நிறைய திறமையாளர்கள் நிறைய இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்காங்க, வாய்ப்பு கிடைக்காதவங்க என்கிட்டே இருக்காங்க, எங்கே போகிறதுன்னு தெரியாமல். இந்த சோஷியல் மீடியாக்களில் வர பிரபங்களெல்லாம் வச்சுக்கிட்டு சேனலில் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த உழவுண்டு 48 இன்ச்சு ஸ்க்ரீனில் ஒரு மொபைல் ஃபோனில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. 70mm ஸ்க்ரீனில் ஒரு மேஜிக் ஒன்று நடக்கும், அது எல்லாராலையுமே பண்ண முடியாது. அது சினிமா இஸ் பெரிய பிக் ஆர்ட். அதுக்காக போராட்டிருக்க நிறைய இந்த நம்ம கையால் செல்வராஜ் சார்லாம் மிகச்சிறந்த நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது 25 வருஷம் 30 வருஷம் இன்னும் வந்து வாய்ப்புக்காக இயங்கிக்கிட்டு இருக்க நல்ல நடிகர்களை நீங்கள் பயன்படுத்தணும், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஸோ வாய்ப்பு கேட்கலாம் சார் மேடையில். ஏன்னா எனக்கு ஒரு சம்பவம் நான் இங்கே சொல்லிக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நேஷ்னல் அவார்டு வாங்கின நம்ம சிவசங்கர் மாஸ்டர், நான் வந்து 2வது படத்துக்கு சும்மாவே ஆடுவோம் வந்து 2வது ஃப்ளோரில் போட்டிருந்தேன் ஆஃபீஸு. அதுக்கு வந்து படிக்கட்டு தான் இருக்குது, ஏன்னா லிஃப்ட் இல்லை. ஒரு நாள் என்ன பண்ணுறேன், சார் சிவசங்கர் மாஸ்டர் வந்திருக்காரு அப்படின்னு படிக்கட்டில் ஏறி வந்து நின்றுட்டு, ஷப்பா மாஸ்டர் என்ன மாஸ்டர், நான் ஓடி வந்துட்டேன். ஏன்னா ஒரு 10 படம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். என்ன மாஸ்டர் நீங்கள் வரக்கூடாது, நீங்கள் ஏன் மாஸ்டர் வரீங்க, ஒரு ஃபோன் பண்ணக்கூடாது கேட்டேன். அவர் சொல்கிறார், ஏன்டி முண்டை, நான் உங்கள்கிட்ட காசு தான் கேட்டு வரக்கூடாது, வாய்ப்பு கேட்டு வரலாம், அதான் என் வேலைடா அப்படின்னாரு. ஸோ அப்பேற்பட்ட மனுஷன் கடைசி காலத்தில் கூட வாய்ப்பு கேட்டுட்டு தெரிஞ்ச இடம் வந்து சினிமா. ஸோ நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுங்க. இந்த படத்தில் பணியாற்றக்கூடிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள், கேமராமேன் சார், இசையமைப்பாளர், எடிட்டர், இவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும், என்னுடைய சக கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, மீண்டும் ஜித்தன் ராஜ் அவருக்கு ஒரு கரகோஷத்தை கொடுத்து என் சார்பாக மீண்டும் வாங்க சார் ஜித்தனாக அப்படின்னு சொல்லி எல்லாரும் சார்பாகவும் கேட்டு வெற்றிக்கு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். ஜீவா சார், அதுக்கப்புறம் சித்தன் ரமேஷ் சார் 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகும்போதெல்லாம் நாங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கெலாம் சித்தன் படத்துக்குலாம் ஆஃபீஸில் வாய்ப்பு தேடி வந்திருக்கேன். அதுமாதிரி ஜீவாவுடைய ஃபஸ்ட்டு படம் எல்லாமே ரொம்ப சந்தோஷம். என்னென்னா ஒரு நடிகராக தொடர்ந்து சுகுமாரன் சொன்ன மாதிரி தான் தொடர்ந்து இருக்கிறது பெரிய விஷயம் சினிமாவில். அந்த வகையில் இன்னும் மறக்காமல் அந்த சித்தன் ரமேஷுங்கிறது உங்கள் சாங்கு, அந்த குத்து சாங் இன்றைக்கி வரைக்கும் நைட்டானால் போட்டு உங்களை மறக்க முடியாத அளவுக்கு ஒரு விஷயங்கள் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த இங்கே வந்து சினிமாவில் வெற்றி பெற்றால் தான் நம்ம தொடர்ந்து போக முடியும், அது உண்மை. அந்த வகையில் மறக்காமல் இருக்க வைக்கிறது பெரிய விஷயம். அதுக்கு வந்து பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப முக்கியம். இந்த படத்தை வந்து ரமேஷ் சாரை வந்து அடுத்த ஒரு பெரிய ரீஎன்ட்ரிக்கு இந்த படம் வந்து கொண்டு போனோம். அதுக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணோம், நம்ம எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவோம். அதுமாதிரி டைரக்டர் அருண்குமார் சார், ஏன்னா நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் மீட் பண்ணேன். அவர் உங்கள் படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த படத்தில் நடித்தே ஆகணும் அப்படின்னாரு. சரி சார், கண்டிப்பாக எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம். நீங்கள் இப்படி கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, அப்போ கன்ஃபார்மாக அந்த படத்தில் நம்ம நடிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஏன்னா வந்து ஒரு டைரக்டர் ஒரு ஆசைப்பட்டால் தான் நம்ம ஒரு படத்தில் நடிக்க முடியும். இந்த கேரக்டர் அப்புக்குட்டி நடிக்கணும், இந்த கேரக்டர் இந்த நடிகர் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் தான் நாங்கள் நடிக்க முடியும். அந்த கேரக்டருக்கு நாங்கள் வந்து கரெக்டாக வந்து ஒன்றி போக முடியும் சொல்ல முடியும். அந்த வகையில் இந்த படத்தில் நடிக்க நான் ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு ஷாக்கான விஷயம், என்ன வந்து டைட்டில் ஓப்பன் பண்ண வச்சது உண்மையாகவே பெருமையாக இருந்தது, எனக்கு சந்தோஷமாக இருந்தது. கேமராமேன் சார், அப்புறம் தயாரிப்பாளர் எல்லாருக்கும், இசையமைப்பாளர் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கண்டிப்பாக அந்த படம் பெரிய வெற்றி அடையும். ஆசீர்வாதம், முருகனுடைய ஆசீர்வாதத்தில். நன்றி, தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் அருண்ராஜ். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லிக்கிறாங்க. கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் கிளியராக தெரியாது, பேசும்போது கொஞ்சம் மலையாளம் கலந்து வருவாங்க, கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. நான் இந்த மேடைக்கு நிற்கிறதுக்கு காரணமே வந்து ஜித்தன் ரமேஷ் சார் தான் இந்த மேடைக்கு நிற்கிறாங்க. மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணோம். 1-2 படங்கள் பண்ணதுக்கப்புறம் என்னோட கணேஷ் சார் மூலமாக ஜித்தன் ரமேஷ் சாரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தாங்க. எதுவும் கேட்கல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய பேர் மட்டும் கேட்டாங்க, என்னோடய ஒர்க்கு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அப்படியே அட்வான்ஸ் கொடுத்து ஒரு படம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நானும் சாரும் ஒன்றா தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த படம் சாரை வச்சு தான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தார். 1 இயராக நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தார். இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாமே நாங்கள் முடித்து இது வரைக்கும் சார் பண்ணதை விட ஒரு பெஸ்ட் படம் நம்ம கொடுக்கணும்னு நினச்சி தான் இந்த ஹிடன் கேமரா நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம்.
இந்த படம் நாங்கள் வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக நாங்கள் எடுக்கிறோம். கண்டிப்பாக ஜித்தன் ரமேஷோட கம்பேக், இந்த 16வது படம் வந்து ஒரு கம்பேக்காக வருவாங்க, மிக ஹிட்டாக வரும். அந்த மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். உயிருக்கும் நேரத்துக்கும் ரொம்ப வேல்யூ இருக்குன்னு தான் இந்த படத்தை பற்றி நாங்கள் சொல்ல போகிறோம். உயிரும் நம்மளோட நேரம் ஒரு வாட்டி போனால் அதுக்கப்புறம் திருப்பி வராது, அதை பற்றி ஒரு கான்செப்ட் தான் இந்த படத்தில் எடுக்க போகிறாங்க. ஸோ இதை பற்றி நிறைய விஷயங்கள் நான் சொல்லக்கூடாது, அதனால் இதுதான் கதை. இதோட கேமரா வந்து மலையாளத்தில் VS சஜின்னு சொல்லுவாங்க, எங்கூட மலையாளத்தில் படம் பண்ணியிருக்காங்க, 2 படம் பண்ணியிருக்காரு. ஜித்தன் ரமேஷ் சாரோட ஒரு படமும் நாங்கள் பண்ணியிருக்கோம், சார் தயாரித்த ஒரு படம் நாங்கள் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் வந்து மியூசிக் டைரக்டர், புதுசாக ஒரு மியூசிக் டைரக்டர், அவங்கள நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்குறோம். அவரும் வந்து விஸ்வா இல்லையா, விஸ்வா சார். ஜித்தன் ரமேஷ் சார்கிட்ட நான் சாங்கெல்லாம் கேட்க வச்சேங்க, அதுக்கப்புறம் தான் சார் ஓகே சொல்லிட்டாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் பேசணும், எனக்கு என்னென்னு பேசணும் தெரியாது. ரொம்ப தேங்க்யூ, வணக்கம், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஷம்ஹூன், நான் இந்த கேரளாவில் இருக்கு. இந்த படம் நான் ஸ்கிரிப்ட் கேட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு காரியம் சொல்லட்டும், எனக்கு தமிழ் ரொம்ப தெரியாது, அது நீங்கள் மன்னிச்சிடுங்க, அது கொஞ்சம் மலையாளமாக வரும். அப்போ എനിക്ക് ആദ്യമേ താങ്ക്സ് சொல்லுന്നത് അരുൺരാജ് സാർ. അതുപോലെ എനിക്ക് ഞാൻ இந்த ஸ்டோரி கேட்டப்போம் போது அருண்ராஜ் சார் சொல்லியாச்சு, இதுக்கு இன்ன கதாபாத்திரம் செய்யான்னு என்னோட போஸ் இருக்கு, அது நான் அந்த ஆளை நிறைய பார்த்துருக்கு, நிறைய மூவி பார்த்துருக்கு. அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணி அந்த ஆள் ஃபிக்ஸ் பண்ணிக்கு அப்புறம் தான் இங்கே செய்த എനിക്കൊരു நேரமே இங்கே வந்து നമ്മൾ സാറിനെ பார்த்து சார் 100% ஓகே ஆயிடுச்சு. വളരെ தேங்க்ஸ் அலோட். எனக்கு ஜித்து சார்கிட்ட நிறைய பேச தமிழ் தெரியாதோன்ற டென்ஷன் இருக்குது. ஃபஸ்ட் டைம் தான் இந்த மாதிரி வேதியில் வந்து நான் பேசுனது. இப்போ நிறைய மலையாளம் வந்து எனக்கு தெரியும். அதுக்கு அருண் சாருக்கும் ஜித்து சாருக்கும் எனக்கு பெருசாக நன்றி. ஐ மீன் என்னாச்சு நன்றி, அதுதான் சொல்ல. பரவாயில்ல, 2 மாதத்துக்கு அப்புறம் நான் ஃப்ளூவெண்டாக தமிழ் பேசுவேன் கண்டிப்பாக. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, எல்லாருக்கும் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் தேங்க்ஸ். மீடியாவுக்கும் எல்லாருக்கும் வந்ததுக்கு വളരെ சந்தோஷமாக இருக்குது. എന്തായാലും നെക്സ്റ്റ് സ്റ്റെപ്പിൽ ഞാൻ തമിഴ് പേசுன ஃப்ளூவெண்ட் ஆയിരിக்கும் கண்டிப்பாக. தேங்க்யூ. மாதா, பிதா, குரு, நண்பன், தெய்வம், எல்லாருக்கும் வணக்கம். வந்த எல்லாருக்குமே ரொம்ப வணக்கம். ஸோ என் பேர் ஸ்ரீநிகேத் விஷால். ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் படம். என்னோட ஒரு பாட்டு தான் வந்து கேட்டிருக்காங்க, ஜஸ்ட்டு ஒரு சாங் வந்து ரொம்ப 3 years முன்னாடி ரெக்கார்ட் பண்ணது. ஸோ அந்த சாங் ஜஸ்ட்டு கேட்டு எனக்கு இந்த ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்த டீம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அருண்ராஜ் சார், ஜித்தன் ரமேஷ் சார், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இது வந்து கண்டிப்பாக ரொம்ப ஒருத்தருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அதை அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக இந்த வாய்ப்பை நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன், நல்லா பண்ணுவேன். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. பொதுவாக இசைமலையில் நினைய அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு ஸ்டேஜில் ஏறி. ஸோ ஹிடன் கேமரா அருண்ராஜ் ஃபஸ்ட்டு என்னுடைய நண்பன் கணேஷ் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். அந்த டைமில் நான் அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன், இப்போ இந்த டைமில் அவர் எனக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாரு. ஸோ அது கேட்குறது சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஸோ மீன்ஸ் பாஸ்ட் 2 yearsஸாக சேர்ந்து வேலை செய்யணுன்னு பிளான் பண்ணியிருந்தோம். 2 yearsஸாக அவரும் கதை கொண்டு வந்திருந்தார். ஆனால் சரியான தயாரிப்பாளர் யாருமே இல்லை. சரி, எங்கள் பேனர்லேயே பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் எங்கள் பேனரில் கொஞ்சம் 100வது மூவி கொஞ்சம் பெரிய படமாக பண்ணோன்னு மீன்ஸ் பெரிய ஹீரோ வச்சு இது பண்ண போகிறோம். இப்போ 99th மூவி போயின்னு இருக்குது சூப்பர்வுட்டில். ஸோ அடுத்தது 100வது வந்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் படம் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹிடன் கேமரா அவர் ஸ்டோரி சொல்லும்போது கரெக்டாக ஓகே. 2 years மீன்ஸ் ஒரு வருஷம் சும்மா தான் உட்காந்துருந்தோம், கதை எதுவுமே சரியாக அமையல. இந்த டைம் அருண் வந்து சொல்லியிருந்தார், இந்த கதை சார் நல்லாயிருக்கும் பண்ணிங்கன்னா. சரி கேட்டேன். ஸோ சஸ்பென்ஸ் த்ரில்லராக கண்டிப்பாக இது வந்து நல்லபடியாக வெளியே வரும்னு நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி பூஜை தான், இன்னும் வேறு எதுவுமே ஸ்டார்ட் பண்ணலை. அடுத்த மாதம் தான் ஷூட்டிங்கே போக போகிறோம். அண்டு இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் என்னோட நன்றி. அண்ட் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர். ஏன்னா என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கார் அவர். ஸோ தேங்க்ஸ். ஏன்னா இவ்வளோ செலவு, பூஜைக்கே இவ்வளோ செலவு பண்ணுறாரு. கொஞ்சம் சப்போஸ் நான் இன்றைக்கி லேட்டாக வந்திருந்தேன்னா வேறு ஹீரோவை மாற்றிருப்பார் அவர். ஏன்னா அந்த மாதிரியான
அவர் வெயிட் பண்ண வச்சா யாருமே பிடிக்காது அவருக்கு. ஸோ அதனால ஆஃபீஸ் சீக்கிரமாக போயிட்டாங்கன்னா இல்லாட்டி என்னையும் வேணாம் சொல்லி என் அட்வான்ஸ் வேறு யாருக்கும் போய் கொடுத்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் அப்புக்குட்டி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சுகுமார் தேங்க்ஸ் அலாட். ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம். ஸோ சூப்பர். ஆக்சுவலி அருண்ராஜ் பற்றி சொல்லணுன்னா அவர் எனக்கு என்னை டைரக்ட் பண்ணுற விதம் என்னை விட மீன்ஸ் என்னோட ஃபேன் சொல்லலாம். ஏன்னா இன்ஸ்டா ஃபேன் பேஜ் பார்த்தானா இவர் தான் ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணின்னு இருப்பார், அவர் தான் போட்டுன்னு இருப்பார். ஸோ ஃபேனு கம் டைரக்டராக ஆகியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து தப்பாக பண்ண மாட்டேன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ சப்போர்ட் பண்ணதுக்கு கரெக்டாக இது அவுட் வெளியே வரணும், கரெக்டாக நல்லபடியாக வரணும். அண்டு மிக விரைவில் படம் ரிலீஸ் எப்போன்னு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம். ஏன்னா அதுவே ப்ரொடியூசரே சொல்லிவிடுவார். அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா அதுவே அந்த வேறு மறுபடியும் அந்த படமே கேன்சல் பண்ணிட்டு வரேன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருக்காரு. ஸோ தேங்க்ஸ் அ லாட். எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.